ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நேரோ பேண்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2.5 மீட்டர் நான் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி 2 நாளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரியும், ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்டாக ஒரே அளவில் மார்க் பண்ணி போட்டுக்கலாம். அளந்து போட்டதுக்கப்புறமா இப்போ எனக்கு நீளம் 35 இன்ச்சு. இப்போ நம்ம அதுக்கு கூட ஒரு 4 இன்ச்சு நம்ம கூட ஆட் பண்ண போகிறோம். 35 கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணால் 39. இப்போ கீழே இருக்க அந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி இருக்க துணியை நம்ம லைன் போட்டு வெட்டி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே ஃபோல்டிங்காக ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 35 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு நமக்கு 35, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எலாஸ்டிக்கு நம்ம ஃபோல்ட் இது பண்ணுவோம் பாருங்கள், அதுக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம இப்போ 35 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். மொத்தம் மார்க் பண்ணி இப்போ லைன் போட்டு எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நமக்கு கிப் சைஸ் 35, அதுக்கு கூட 37, அதுக்கு கூட நம்ம ஒரு 10 இன்ச்சு கூட ஆட் பண்ணலாம். அப்போ 47 ஆகும். அதை 4 டிவைட் பண்ணி அதில் நமக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 11.25 இருக்குது. அந்த 11.25 நான் அதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள், நம்ம மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அந்த இதுலேருந்து கீழே அதுக்கு கீழே அந்த 35 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்கள் ரெடி அளவு. அந்த ரெடி அளவுலேருந்து ஒரு 12 இன்ச்சு நம்ம கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த வளைவு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணி 11.25 நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை அந்த வளைவை நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து அந்த வளைவு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டதுக்கப்புறமா மேலே நம்ம ரெடி அளவு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து அந்த 11.25 அதை நம்ம 11.25 பாதி எவ்வளோ வருதுன்னு பார்த்து அந்த பாதியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 11.25 6 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கம்மியாக வரும், ஒரு பாயிண்ட்டு.
அந்த அளவுக்கு நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை அப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். கீழே பாட்டம் நம்ம ரவுண்டு 14. அந்த 14ல் நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு 3.5 இன்ச்சு நமக்கு வரும். அதை நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைன்லேருந்து பாதிக்கு இந்த பக்கம் 3, பாதிக்கு அந்த பக்கம் 3, அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து அதையும் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் இந்த அதில் நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக நம்ம தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து மேலே வரைக்கும் நம்ம கிராஸாக அப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே பாட்டம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் 3.5 இன்ச்சு. அதுலேருந்து நமக்கு மேலே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிராஸாக நம்ம அந்த லைனை போட்டு எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமாக அந்த 3.5 இன்ச்லேருந்து அந்த வளைவு பகுதியிலேருந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி இந்த 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி அளவு நான் 35 வச்சுருக்கிறேன். கீழே பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு 2 இன்ச்சு, மேலே எலாஸ்டிக்கு ஸ்டிச் பண்ணியதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து அந்த மேலேருந்து கீழே அந்த வளைவு வர இடத்துல ஒரு 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கிப் சைஸ் நான் ஒரு 11.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே எல்லாத்தையும் மார்க் பண்ணி அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக எடுத்து கிராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துருக்குறோம். அவ்வளோதான், ஃபுல் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதில் ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே எலாஸ்டிக்கு நம்ம கட் கொடுத்துருவோம் பாருங்கள். அதுலேயும் ஒரு மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதுலேயும் நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.